Hello students, exercise 1.3 la fourth sum பார்க்க போறோம். A graph representing the function f of x is given figure. It is clear that f of 9 is equal to 2. 4 subdivision கொடுத்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, it is clear that f of 9 is equal to 2ன்றது கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம், இங்க f of 9ன்றது என்ன, f of x. இப்ப xல இதோட மேப்பிங் ஆகுதுன்னு பார்க்கணும் 2. அப்போ கிராஃப்ல பிளாட் பண்ணிருக்க பாயிண்ட் என்ன, f of 9 வந்து 2ன்றது நம்மளுக்கு கிளியரா தெரியுது. அதை வச்சுதான் நம்ம இங்க இருக்க ஒவ்வொரு சப்டிவிஷனும் ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அப்ப என்ன, 4 கொடுத்துருக்காங்க, ஏபிசிடின்னு 4 கொடுத்து அதோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ, எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். எஃப் ஆஃப் ஜீரோன்றது எது பார்க்கணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளாட்டா இருக்க பாயிண்ட் என்ன, 9. அப்போ எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ வந்து 9. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 7. எஃப் ஆஃப் 7ல என்ன நம்பர் பிளாட்டா இருக்குன்றத பார்க்கணும். எஃப் ஆஃப் 7 இங்க இருக்கா, எஃப் ஆஃப் 7ல இருந்து டைரக்டா பிளாட்டா இருக்க பாயிண்ட் என்ன, 6. அப்ப f of 7ஓட வேல்யூ 6. நெக்ஸ்ட் சி, f of 2. f of 2ஓட எந்த பாயிண்ட் வந்து பிளாட்டா இருக்குன்றத பார்க்கணும். f of 2க்கும் 6. நெக்ஸ்ட் டி, f of 10. அப்ப f of 10க்கு என்ன பிளாட்டா இருக்குன்னு பாருங்க. f of 10ல இருக்க நம்பர் வந்து 0. Next is second subdivision. Second subdivision of for what value of x is f of x is equal to 1 அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 1ஆ இருக்கு, என்ன நம்பர்ல பிளாட் ஆயிருக்குன்றது கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸஸ்ல 1 எந்த இதோட பிளாட் ஆகுதுன்றத பார்க்கணும். 1 வந்து எங்க பிளாட் ஆயிருக்கு, 9க்கும் 10க்கும் நடுவுல. அப்ப f of x is equal to 1 எதுல பிளாட் ஆயிருக்கு, 9.5ல. அப்ப f of 9.5 is equal to 1 அப்படின்றத எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், டிஸ்கிரைப் டொமைன் ரேஞ்ச். டொமைன்னா எப்பயுமே எதுல இருக்கும், எக்ஸ் இன்டர்செக்ட்ல இருக்கும். டொமைன் பிலாங்ஸ் டு எக்ஸ். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன டேர்ம் வரையும் நம்மளுக்கு இருக்கு, 10 வரையும் இருக்கு. அப்ப டொமைன் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 6 7 8 9 10 அப் டு 10 வரையும். ரேஞ்சுன்றது நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல, ரேஞ்ச் என்ன சொல்லுவோம் எப்பயுமே, ஆன்சர். ஆன்சர்ல என்னென்ன மேப்பிங் எப்படி ஆயிருக்கு, 9 வரையுமே மேப்பிங் ஆயிருக்கு. அதனால 0 to 9. ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக் ஆன்சர்ல வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப இது எப்படி செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதலாம், எக்ஸ் such that 0 to less than or equal to x less than or equal to 10, x belongs to whole number. அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம், அப்ப x such that 0 less than or equal to x less than or equal to 9, x belongs to whole number. Next fourth subdivision, what is the image of 6 under f. அப்ப 6ன்ற இமேஜ்ல இங்க இருந்து ஃபைண்ட் பண்ணணும். 6 எங்க இருக்கு, 6ல இருந்து மேப் பண்ணும் போது நம்மளுக்கு எந்த பாயிண்ட்ல மேப் ஆகுதுன்னு பார்க்கணும். 6 இங்க மேப் ஆகும்போது 5ல. அப்ப வாட் இஸ் தி இமேஜ் ஆஃப் 6 அண்டர் 5 கேட்டா என்னது, 5 is the image of 6. Students, next fifth sum பார்க்கலாம். Let f of x is equal to 2x plus 5. If f of x not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 divided by x. அப்ப first function நம்ம கொடுத்துட்டாங்க, 2x plus 5ன்றதா function. f of x வந்து 0வா இருக்கக்கூடாது. என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும், f of x plus 2 minus f of 2 இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணி அப்புறம் x ஆல டிவைட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் f of x plus 2 ஃபைண்ட் பண்ணலாமா, 2 into x plus 2 plus 5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 2x plus 4 plus 5. அப்ப 2x plus 9. அப்ப f of x plus 2 ஓட ஆன்சர் என்ன, 2x plus 9. நெக்ஸ்ட் அதே மாதிரி f of 2 கண்டுபிடிக்கலாமா, இதே மாதிரிதான் 2x plus 5
2 into 2 plus 5 9. இப்போ இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? f of x plus 2 ஓடது என்ன கிடைச்சிது நம்மளுக்கு? 2x plus 9. இப்போ ஃபர்ஸ்ட் 2x plus 9, அடுத்து f of 2 minus f of 2 இருக்கும். மைனஸ் போட்டு f of 2 ஓட வேல்யூ என்ன? 9 கிடைச்சிச்சு, டிவைடட் பை x. அப்போ பிளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆயிரும். அப்போ 2x divided by x cancel ஆயிடுச்சுன்னா is equal to 2 தான் ஃபைனல் ஆன்சர். Therefore, f of x plus 2 minus f of 2 divided by x is equal to 2. Next, sixth sum பார்க்கலாம். A function f is defined by f of x is equal to 2x minus 3. 4 subdivisions கொடுத்துருக்காங்க, ஒன்னா ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க? f of x is equal to 2x minus 3 கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f of 0 ஃபைண்ட் பண்ணணும், f of 1 divided by 2 போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன? 2x minus 3. இப்போ இதில் f of 0 போட்டோன்னா என்ன கிடைக்கும்? 2 into 0 minus 3, 0 minus 3 minus 3. அடுத்து f of 1 ஃபைண்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 2 into 1 minus 3 வந்து 2 minus 3 minus 1. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் f of 0 பதில் என்ன கிடைச்சிச்சு? மைனஸ் 3. f of 0 plus f of 1 divided by 2. ஃபர்ஸ்ட் f of 0 பதில் மைனஸ் 3 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் f of 1 ஃபைன் பண்ணியிருக்க ஆன்சர் வந்து மைனஸ் 1 divided by 2. அப்போ மைனஸ் 4 divided by 2 is equal to மைனஸ் 2. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், f of x is equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன? 2x minus 3. f of x is equal to 2x minus 3. f of x க்கு பதில் என்ன பண்ணணும்? 0 போடணும். அப்போ இந்த இடத்துல 0. 2x minus 3 is equal to 0. அப்போ இதை வந்து x வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 2x minus 3 is equal to 0. 2x is equal to 3. இப்போ x is equal to 3 divided by 2. Next, third subdivision, f of x is equal to x. Function f of x is equal to 2x minus 3. இப்போ f of x க்கு பதிலா x போட்டோன்னா என்ன கிடைக்கும்? 2x இந்த சைடு வச்சுக்கலாம். பிளஸ் எக்ஸ் இன்ட்டு வரும்போது மைனஸ் எக்ஸ் ஆகும், மைனஸ் 3 இன்ட்டு வரும்போது பிளஸ் 3 ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், f of x is equal to f of 1 minus x. x is equal to 2x minus 3. f of x க்கு பதிலா f of x க்கு பதிலா நம்மளுக்கு என்ன தெரியும்? 2x minus 3. அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2x minus 3. x இருக்க இடத்துல 1 minus x போடணும். but 2x minus 3 is equal to 2 minus 2x minus 3. இப்போ என்ன கிடைக்கும்? minus 1 minus 2x minus 3. என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஒரு சைடு, நம்பர்ஸ் ஒரு சைடு வச்சுக்கலாமா? 2x மைனஸ் எக்ஸ் வரும்போது பிளஸ் எக்ஸ் ஆகும், minus 1 plus 3. இப்போ 4x plus 2, x is equal to 2 by 4. அப்போ என்ன கிடைக்கும்? 1 by 2. x is equal to 1 by 2ன்றதான் ஃபைனல் ஆன்சர்.